ஹாய் வணக்கம், நான் கேமஷியா. இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லோருக்குமே தெரியும் நடந்து முடிந்த தேர்தலில், அதாவது பொது தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேர் தேர்வாக இருக்கின்றார்கள். 225 உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு பொதுவாக எங்களுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் உள்வாங்கப்படுவார்கள். அது தொடர்பான விடயங்களை ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பார்த்திருக்கின்றோம். அதற்கமைய இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கான அமைச்சரவைக்கான பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விரிவான விடயத்தை தான் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். நாடாளுமன்றத்துக்கான அமைச்சரவை எங்களுடைய அரசியலமைப்பினுடைய அத்தியாயம் 8 உறுப்புரை 43, 44, 45 அமைய இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த அமைச்சரவைக்கான பதவி பிரமாணங்கள் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 21 அமைச்சர்கள் இன்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையில் தங்களுடைய அமைச்சர் பதவிகளை பதவி பிரமாணம் செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எந்தெந்த துறைசார் அமைச்சர்களாக யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான பட்டியலை பார்த்தோமாக இருந்தால், கலாநிதி கருணை அமரசூரிய பிரதமர் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல விஜித கேரத் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும் கருணை அமரசூரிய மற்றும் விஜித கேரத் ஆகியோர் ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த பொது தேர்தலில் தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு ரெக்கார்ட் வைக்கும் வகையாக அதிகூடிய மக்கள் விருப்பு வாக்குகளை பெற்ற 2 அமைச்சர்களாக இந்த நாடாளுமன்றத்தில் முன்னிலையாகின்றார்கள் அல்லது இந்த நாடாளுமன்றத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி பேராசிரியர் சந்தன அபேரத்தின பொது நிர்வாக, மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபை அமைச்சராகவும், சட்டத்திரடி கர்சன நாணயக்காரர், நீதி, தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராகவும், சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராகவும், கேடி லால்காந்த கமத்தொழில், கால்நடைகள், காணி, நீர்ப்பாசன அமைச்சராகவும், அனுர கருணாதிலக நகர அபிவிருத்தி வீடமைப்பு நிர்மாணிப்பு அமைச்சராகவும், ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல், கடற்கலங்கள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பேராசிரியர் உபாலி பன்னனகே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராகவும், சுடில் கந்துநித்தி கைத்தொழில், தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும், ஆனந்த் விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு, பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராகவும், பிமில் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும், பேராசிரியர் கனித்தும சுனில் செனவி புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சராகவும், வைத்தியர் நலிந்த ஜெயதிச சுகாதார வெகுசன ஊடக அமைச்சராகவும், சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும், சுனில்குமார் கமகே இளைஞர் விவகார விளையாட்டு அமைச்சராகவும், வசந்த சமரசிங்க வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும், பேராசிரியர் கிருஷாந்தி அபேசன விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும், அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும், பொறியியலாளர் குமர ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சராகவும், வைத்தியர் தம்பிக்க படபெத்தி சுற்றாடல் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவை இன்றைய அமைச்சரவைக்கான பட்டியலாக காணப்படுகின்றது. 21 அமைச்சர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தில். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பொருளாதார மற்றும் ஊழல் அபிவிருத்தி தொடர்பான, அதாவது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தல், பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் ஊழலை இல்லாத ஒழித்தல் தொடர்பாக நாடளாவிய ரீதியிலான தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் விஞ்ஞாபனங்களின் போது மற்றும் ஊடக கலந்துரையாடல்களின் போதெல்லாம் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் மக்கள் மத்தியில் அல்லது முஸ்லிம் மக்கள் மத்தியில் அவர் முன்வைத்த கோரிக்கைகளில் முக்கியமாக இந்த இன மத பேத கலாச்சாரத்தை இல்லாது ஒழிப்பேன் என்ற ஒரு வகையான துணைப்பொருளில் தன்னுடைய அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த வகையில் எங்களுடைய அமைச்சரவை கூட இன மத பேதம் கடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைய அமைச்சரவையில் எங்களுக்கு தெரிந்து குறிப்பாக சொன்னால் வடக்கிலிருந்து ஒரே ஒரு அமைச்சர் தான், அதுவும் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த ஒரு அமைச்சராக காணப்படுகின்றார். அது மட்டுமில்லாமல் முஸ்லிம் மக்கள் சார்ந்த ஒரு அமைச்சரும் இன்று அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை அல்லது உள்வாங்கப்படவில்லை என்று குறிப்பிடலாம். பார்க்கலாம், அதிகூடிய பெரும்பான்மையோடு அரசியலமைப்பு சார்ந்த மாற்றங்களை செய்யக்கூடிய அதிகூடிய பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் சிங்கள மக்கள் மத்தியில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது இலகுவான விடயமாக அமைந்து விடலாம். ஓரளவுக்கு இலகுவான விடயம். பெரும்பாலும் பொருளாதார நிவர்த்திகளை
போதிய அளவில் செய்ய தவறினாலும் கூட பெருமளவுக்கு அவர்கள் சார்ந்த விடயங்களை அவர்கள் நிவர்த்தி செய்கிறது என்பது இலகுவான ஒரு விடயமாக அமையக்கூடும். ஆனால் தமிழ் மக்கள் சார்ந்து அவர்களால் எப்படி இந்த அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அல்லது தமிழ் மக்களினுடைய இந்த அபிலாசைகளை நிறைவேற்றப் போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த புத்த சாசன விவகாரங்கள் அமைச்சு என்ற இந்த அமைச்சர் பதவியை கூட நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் அது வந்து புத்த சாசன விவகாரங்கள் அமைச்சராக மட்டும்தான் ஒரு அமைச்சர் நியமிக்கப்படுவார். அது கூட ஒரு சமஷ்டியை உருவாக்க வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு ஆட்சியில அல்ல ஒரு அரசாங்கமாக இருந்தால் இந்த அமைச்சரவை பேர் பட்டியல் இந்த அமைச்சரவை விவகாரத்துல கூட ஒரு சின்ன மாற்றத்தை ஆரம்பத்தில் முன்னெடுக்கலாம். அப்படி என்று சொன்னால் எல்லா மதங்களையும் உள்வாங்கும் விதமாக எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை பொறுத்தவரையில எந்த ஒரு அரசாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த அரசு வந்து பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றது அடிப்படை விடயமாக காணப்படுகின்றது அரசியலமைப்பை பொறுத்தவரையில. ஆனால் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்தல் என்பதை தாண்டி இந்த அரசாங்கம் எல்லா மதத்தையும் மத மொழி பேதமின்றி ஒன்றிணைக்க போகின்றோம் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுத்து வடக்கு கிழக்கு மக்களிடமும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வந்த இந்த அரசாங்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தன்னுடைய மாற்றத்தை ஆரம்பிக்க போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமைச்சரவையில் இனியும் மாற்றத்தை சிறு சிறு மாற்றங்களை செய்வதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் எப்படி நடக்கப் போகின்றது, அரசியலமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய போகின்றார்களா, அரசியலமைப்பில் மாற்றம் செய்யும் பொழுது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அபிலாசைகள் எவ்வளவு தூரம் உள்வாங்கப்பட போகின்றது என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் இனித்தான் பார்க்க வேண்டும். 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கின்றது. அதன் பின்னர் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய அமைச்சரவையில் 21 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. முடிந்த வரைக்கும் எனக்கு தெரிந்த நான் அறிந்து கொள்கின்ற தகவல்களை உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.